ஒன்றாவது அதிகாரத்தில் சமுத்திரத்திலிருந்து மிருகம், 11வது வசனத்துல பூமியிலிருந்து வேறொரு மிருகம், 4வது வசனத்துல ஒரு வலு சர்ப்பம், 18வது வசனத்துல 606வது நம்பர். இப்படி டேஞ்சரான, அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறது வாசிக்க வேண்டிய, ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு புஸ்தகம்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை இதுவரைக்கும் முழுசா வாசிக்கலன்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் முழுசா வாசிக்கல யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் என்ன செய்யுதுன்னா போயிடும், அதனால தூக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், பைபிள் காலேஜில் நான் படிக்கும்போது என்கிட்ட சொல்லி வந்த ஒரு வார்த்தை என்னன்னா, 45 நிமிஷம் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப 70 வருஷம் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தானே ஒரு வெறும் 45 நிமிஷத்தை நமக்கு இதுக்கு ஒதுக்க முடியல அப்படின்னு சொன்னா, நாம வாழ்ந்ததுக்கு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு என்னது இல்ல. 2 மிருகம், அதுல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல 2 மிருகங்கள் அந்த 13வது அதிகாரத்துல வருகிறது. அதுல 2 மிருகங்களும், மிருகங்கள் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? மிருகங்கள் 4 காலம் 1 வாலம், 4 காலம் 1 வாலம்ங்கிறதான் என்னது? மிருகம். அப்போ 2 கால் உள்ளதும் மிருகங்கள் உண்டா? 2 கால் உள்ள மிருகங்கள் உண்டா? மனிதனும் மிருக ஜாதியில பட்டவன் தான். அப்போ மனிதனுக்கு 4 காலா? 2 கால் உண்டு. அதில் பார்த்தா